அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஆட்டுக்கு அகத்தி அறுவடை பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அகத்தி எப்போவுமே கலப்பு தீவனம் மாதிரி, அதாவது வேலி மசால், மல்பெரி அறுக்கும்போது அகத்தியும் கொஞ்சம் அறுத்துக்குவோம். ஏதோ ஒரு 10 ஒரு கட்டு 2 கட்டு வர மாதிரி தான். கொஞ்சம் அளவாக தான் கொடுப்போம். அகத்தியை கால்நடைகளுக்கு கொடுக்கும்போது புரதச்சத்து அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. அது அகத்தி கொடுக்குறதுனால புரதச்சத்து அதிகமாகுதா இல்லையாங்கிறது 2வது பட்சம். பொதுவாக இந்த ஆடுகள் எங்கிட்ட இருக்க ஆடுகள் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுதுன்னே சொல்லலாம். ஆனால் வந்து அது அந்த தேவைக்கு அளவுக்கு நான் விதைக்கல. இது முதல் அறுவடை தான். இது என்னென்னா, அகத்தி எவ்வளோ உயரமாக போகும்னு தெரில. சராசரியா 10 அடிக்கு மேலே நிற்கிது. அறுத்ததுக்கு அப்புறம் தான் அது கிளைகள் வருது. அறுக்கிற வரைக்கும் நீங்கள் முதல் அறுவடை பண்ணுற வரைக்குமே அது எவ்வளோ உயரமானாலும் போகும்னு தெரில. கிட்டத்தட்ட 10, 12 அடி வரைக்கும் ஹைட் போயிருச்சு. அறுவடைக்கு அப்புறம் தான் அது வந்து அடுத்து கிளைகள் விடுது. அகத்தியில நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா அடர்த்தியா தீவனம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு தடவையாவது அறுத்து விட்டா தான் அடுத்த தடவை கிளைகள் நிறையா வருது. அப்போது பெருசா ஹைட் ஆகட்டும்னு விட்டா அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. பக்கத்து கிளைகளே வர்றதில்ல. ஒரு அறுவடையாவது பண்ணா தான் அது நம்ம எந்த உயரத்துக்கு தேவையோ அந்த உயரத்தில நம்ம அறுவடை பண்ணிட்டோம்னா, கிளைகள் பிரிய ஆரம்பிச்சுருது. அகத்திங்கிறது வாரம் 1 முறை அல்லது 2 முறை குடுக்குறோங்க. ரெகுலரா குடுக்குறதுக்கு அளவா தான் வச்சுருக்கோம். ஒரு ஒரு 2 பாத்தி அளவு தான் விதைச்சிருக்கோம். ஆனா இதுவே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த அளவுக்கு தான் நாங்க குடுக்குறோம்.